ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இந்த 2025 ஸ்டார்டிங் வீடியோலேயே நான் சொன்னேன் நம்ம வந்து அப்ராட் கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள் தான் நடந்து கொண்டே இருக்கிறது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இது வந்து கம்ப்ளீட்லி எ பிஸ்னஸ் டூர், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு என்னோட அம்மாவோட முயற்சினால நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறோம். அம்மாவோட போது அவங்களும் என் கூட தான் வராங்க. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ஒரே ஃபீல்டில் இருக்கிறனால ரெண்டு பேருமே வந்து கிளம்புறோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நிறைய தமிழர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் நாங்களும் போகிறோம். ஸோ கெஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக எந்த நாட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் என்னோட டிக்கெட் அண்ட் விசா எல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட முயற்சியால் நம்ம போகிறோன்ற போது அது வந்து நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. அண்ட் இந்த டூரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 days and 4 nights. ஸோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போனதுலேருந்து நல்ல டீட்டெயில்டாக வீடியோ எடுத்து உங்களுக்கு கண்ணுக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் எடுத்து போடுறேன். ஸோ எனக்குமே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எப்படிலாம் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே இது வந்து ஃபர்ஸ்ட் அனுபவம் தான் ஃப்ளைட்டில் போகிறது. ஸோ ரொம்ப நான் பேசும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்து ஹாப்பியாக பறந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு நடக்குமா அப்படின்லாம் நான் வந்து நினச்சி பார்த்தது கிடையாது. இதெல்லாம் நான் வந்து நினச்சே பார்த்ததில்ல. நான் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணி இந்த நாட்டுக்கெலாம் போகலாம் அப்படின்னு ஒரு பிளானிங்கே இல்லாமல் தான் இருந்தது. ஃபேமிலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அதுக்குள்ளே இது நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. ஸோ அதுக்கான பேக்கிங் வேலைகள் பண்ணுறதுக்கு ஸோ என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாமே ஒரே நாளில் பண்ணாமல் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து அங்கே போய் ட்ரெஸ்ஸிங் எல்லாமே வந்துட்டு நான் வந்து ஜீன்ஸ் வித் டாப்ஸ் தான் வந்து வியர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். சாரீ வந்து ஒன்று எடுத்து வச்சுக்க போகிறேன். யாராவது வந்து எனக்கு கம்பெனி கொடுக்கும்போது சாரீ கட்டியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து சாரீ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் வாங்கிட்டு வந்தது எல்லாமே வந்துட்டு எத்தனிக் வேர்ஸாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். மேலே வந்து டாப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட் டைப் அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் போடும்போது கண்டிப்பாக பார்ப்பீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த ஆலியா கட் மாதிரி இப்படி வரும். ஸோ இது வந்து ஒரு அழகான பேஸ்டல் கலரில் பிங்க்ல உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்க இந்த சில்வர் லைன் மாதிரி இது ரொம்ப பிடிச்சிருந்தது. என் பையன் என்னமா மோஸ்ட்லி எல்லா கலருமே ஒரு பிங்க் ஷேடில் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். பட் வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எல்லாமே வந்து பிங்க் ஷேடில் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நோ ப்ராப்ளம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மோஸ்ட்லி அங்கே வந்து இந்த வைப்ரண்ட் கலர்லாம் வந்து யாருமே போட மாட்டாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி பேஸ்டல் கலர் தான் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நானுமே அதே மாதிரி வாங்கிட்டேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்தது வந்து இங்கே பாருங்க அதே டைப்பில் வந்து இது வந்து ஒரு ஷர்ட் காலர் டைப்பில் வரும். ஒரு மாங்காய் டிசைன் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இது போடும்போது ரொம்ப அந்த கிளாத் வந்து ரொம்ப வந்து ஒரு ஸ்மூத்தாக நல்லா இருந்தது. ஸோ அதனால நான் அது வாங்கிட்டேன். அண்ட் இது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு, பிங்க் கலரில். இது என்ட்ரன்ஸில் தான் எடுத்தேன். இன்னுமே நான் வந்து ஈஸி பைக் போகலை. இதுவுமே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே வீ நெக் மாதிரி வந்து கீழே வந்து ஃபுல்லாக ஃப்ரில்டு டைப் வரும். ரொம்ப அழகாக இருந்தது போடும்போது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஷர்ட் மாதிரி தெரியுதா? ஸோ கேஷுவலாக இருக்கும் அது ரொம்ப. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நான் வந்து ஒவ்வொரு நாளும் போட்டு போட்டு பார்த்து கரெக்டாக இருக்கா ஃபிட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலி நிறைய ஜீன்ஸ் நம்ம போடுறது உண்டு, அதனால வந்து வீட்டில் இருக்கிறதே நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் தான் நியூவாக எடுத்தேன். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப அழகான ஒரு ஃப்ளெக்சிபிளான கிளாத்து. இதுவுமே ட்ரெண்ட்ஸில் தான் எடுத்தேன். இது கூட இன்னொன்று வந்து பிளாக் எடுக்கணுன்ட்டு பார்த்துட்ருக்கேன். ஸோ பிளாக் இன்னுமே நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கொஞ்சம் டோன்டு வர மாதிரி. அப்புறம் இந்த பிளாக் இது வந்து கம்ப்ளீட்லி பியோர் பிளாக் கிடையாதுங்க. ஒரு மாதிரி ஷேடட் வரும்ல, ஒரு வெளுத்து போன பிளாக்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம ஜீன்ஸ்லாம் வந்து ப்ளூ வராமல் ஒரு மாதிரி பிளாக் வரும். ஸோ அந்த பிளாக்கு. ஸோ இன்னும் வந்து 2 பேண்ட் எடுக்கணும், 2 குர்த்திஸ் எடுக்கணும். ஸோ அப்பப்போ நான் எடுக்கும் போது வந்து உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து இங்கே வந்துட்டு ரொம்ப வந்து லோடராக நான் எடுத்துகிட்டு போகல. ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரும்போது நம்ம எதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்பேஸ் வேணும் இல்லையா? இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு வெயிட், அங்கேருந்து வரத்துக்கு ஒரு வெயிட் இருக்கும். கொண்டு போகிறதும் கொண்டு எடுத்துகிட்டு வரதும். ஸோ அதனால வந்து மேக்ஸிமம்
நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு வந்து லிமிட்டடாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி நம்ம ஒரு 2 நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. நம்ம மேலே வந்து டாப்ஸ் மட்டும் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். ஸோ அதனால தான் நான் இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணேன். எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னும் லூஸாக இருக்குது இந்த இடம்லாம். ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா வந்துட்டு இவங்க என்னடா இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட்டில் போகிறதுக்கே இவ்வளோ பில்டப் காமிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து ஹாப்பினஸ். நம்மள மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட்டில் போகும்போது அந்த அனுபவம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது எனக்கு இருக்கிற சந்தோஷம் மாதிரி நீங்களும் சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் மோஸ்ட்லி உங்களுக்காக நிறைய வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் வந்து செல்ஃபி ஸ்டிக் வாங்கியாச்சு. ஸோ அதில் தான் நான் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கேன் வச்சு. அண்ட் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த கிளாஸ் வந்து உடஞ்சிருச்சுங்க. ஆக்சுவலி நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா மேலே வந்து ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன், அதாவது டச் ஸ்க்ரீன் சொல்லுவாங்க இல்லையா, நான் அது போட்டிருக்கேன்னு நினச்சிட்டு தான் இவ்வளோ நாள் நான் விட்டுருந்தேன். பட் நான் வந்து அந்த ஒரிஜினல்லே தான் இவ்வளோ நாள் வச்சுட்டு இருந்தேன். கீழே போட்டோன்னே ஒரிஜினல் உடஞ்சிருச்சு. அதனால வந்து அதை வந்து மாற்றணும்னா 5000 ஆகும்னு சொன்னாங்க. சரி கொஞ்ச நாள் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் மாட்டிக்க வேற மொபைல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே மொபைல் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால இப்போ வந்து வீடியோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியராக தெரியாமல் ஒரு மாதிரி மங்களாக தெரியும். ஸோ அதோட ரீசன் இதனால தான். என்னோட வீடியோட கிளாரிட்டி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் மங்களாக தான் தெரியும். ஸோ இதோட ரீசன் இதுதான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய மாற்றங்கள்லாம் நம்ம வீடியோவில் கொண்டு வரலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ நாளைக்கு வந்து நம்ம வந்து நிறைய ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நான் vlog எடுத்துகிட்டே நான் வந்து அதை ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து என்னோட சூட்கேஸில் வந்து லாக் போயிடுச்சு. ஸோ அதை அமெரிக்கன் டூரிஸ்டில் கொடுத்து அந்த லாக் ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ஃபுல் ஷாப்பிங் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் தான் அந்த டாப்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இனிமே வந்து ஒரு 2 டாப்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கொண்டு போகிற லக்கேஜ் சூட்கேஸ் இருக்கு இல்லையா, அதோட லாக் வந்து உடச்சிட்டேன். நான் தான் உடச்சேன். ஏன்னா இதே மாதிரி தான் ஒரு ட்ரிப்புக்கு போகும்போது ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் தான் உடச்சி எடுத்தேன். ஸோ அது வந்துட்டு இங்கே அண்ணா நகர் அமெரிக்கன் டூரிஸ்ட் இருக்குது. ஸோ அங்கே கொடுத்து அதை ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃபா ஷோரூம் வந்து இங்கே முகப்பேரில் வந்து நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கேயே ஹேண்ட்பேக் கலெக்ஷன்லாம் இருக்குது. ஆல்ரெடி எங்கிட்ட ஹேண்ட்பேக் இருக்குது. அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த ஸ்லிங் பேக் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னது ஒன்று வாங்கிக்கலாம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறேன். அது மட்டும் இல்லை குட்டி குட்டி ஸ்டட் கலெக்ஷன் இந்த மாதிரி குட்டி குட்டி, ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே வெஸ்டர்ன் வியர்ஸ் தானே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டட் கலெக்ஷன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி மெயினாக வந்துட்டு நான் வந்து போகும்போது சரடை மட்டும் தான் போட்டுட்டு போகிறேன். ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா செயின்ஸ் எதுவுமே போட்டு போகல. ஏன்னா அங்கே போய் நம்ம ஏதாவது வாங்கணும்னா அதை போட்டு வரணும் இல்லையா. ஸோ அதனால வந்துட்டு நான் எதுவுமே ஜுவல்லரிலாம் அதிகமாக நான் போட்டுட்டு போகல. எதுக்கு ஜுவல்லரி, நம்ம வெஸ்டர்ன் தானே போட்டு போக போகிறோம். அதனால ஸோ இந்த வேலைகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருந்தால் பாரிஸ் போயிட்டு காஸ்மெட்டிக் ஐட்டம் வாங்கலான்னு இருக்கேன். ஆக்சுவலி வந்து இந்த அண்ணா நகர் வந்து இந்த பக்கம், பாரிஸ் வந்து அந்த பக்கம் இருக்குது. ஸோ இங்கேருந்து அங்கே வந்து மாற்றி மாற்றி போக முடியுமா என்னன்னு தெரியல. நான் இப்போ வந்து தம்பி கூட தான் வந்து கிளம்பியிருக்கேன். எனக்கு பெஸ்ட் கம்பெனின்னு வந்து அவன் தான், நானும் அவனு தான் வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். கிளம்பி போக போகிறோம். ஸோ நிறைய வேலைலாம் இருக்குது. ஸோ அது வந்து என் கூடவே ட்ராவல் பண்ணும்போது நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறேன், என்னென்ன வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். இப்போ டைம் ஆயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு நம்ம ஈவினிங்குள்ளே வீட்டுக்கு வரணும். ஸோ அதனால் கிளம்பிடலாம். ஃபர்ஸ்ட் ஷாப்பிங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து ரோட் சைட் ஷாப்பில் தான் நான் வந்துட்டு பார்த்துட்ருக்கேன். ஸோ இங்கே வந்து அம்மாவுக்கு வந்து எடுத்தாச்சு. பட் எனக்கு வந்து இங்கே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. அதனால நான் சரவணா ஸ்டோர்லேயே பிக் பண்ணிக்கிட்டேன். இது மாதிரி காமிங்களா, எனக்கு இது மாதிரி பிளாக் இருந்தால் கூட ஓகே. எனக்கு இதில் பிளாக் அதான் இந்த டிசைனில் பிளாக் கலர் ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி ஏதாவது இருக்கா பாருங்க. ஸோ ஃபைனலாக இந்த பேக் வந்து அம்மாவுக்கு வந்துட்டு வாங்கியிருக்கோங்க. ஆக்சுவலி வந்துட்டு பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து இது ஆஃபீஸ் யூஸ்க்கு தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். பட் வந்து பிளாக் கலரில் எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி சின்னது காமிச்சல, அது வந்துட்டு அங்கே வரத்துக்காக வாங்கினது. ஸோ எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. எனக்கு வந்து சரவணா ஸ்டோர்ஸில் இருந்தால் நம்ம வந்து அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அங்கங்கன்னு சொல்லிட்டு எல்லா பர்ச்சேஸும் முடிச்சாச்சுங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சூட்கேஸ் வந்து சர்வீஸ் பண்ண கொடுத்துருந்தேன். ஸோ நம்ம சீக்கிரமாக கிளம்புறதுனால அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால ஸோ இன்றைக்கே வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதையும் கலெக்ட் பண்ணியாச்சு.
ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்தாச்சுங்க, சர்வீஸும் கொடுத்துட்டு வந்தாச்சு. என்ன ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா, ஆக்சுவலி வந்துட்டு இது வந்து கமிலியன் சொல்லிட்டு ஒரு பிராண்ட் தான். ஸோ இது வந்துட்டு அமெரிக்கன் டூரிஸ்ட்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி தருவாங்க. ஸோ எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, இந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாக்கில் தான் ப்ராப்ளம் வந்துருச்சு. ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து நம்பர் சிஸ்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்பர் சூஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இங்கே வந்து டைட் ப்ரெஸ் பண்ணி. பட் இதே மாதிரி தான் நான் வந்துட்டு இந்த சூட்கேஸ் வாங்கின உடனே இந்த ட்ராலி வாங்கின உடனே நான் வந்துட்டு மதுரை போயிருந்தேன். அங்கே வந்து லாக் ஆகிட்டு என்னால் வந்து அன்லாக் பண்ணவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அங்கேயே உடச்சி எடுத்தாச்சு. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து அப்ராட் போகிறதுனால இதே கொண்டு போயிடலாம், இது வந்து லாக் வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கொடுத்தேன். ஈவினிங் வந்து செக் பண்ணி பார்க்க சொன்னாங்க. திருப்பி நானே நம்பர் போட்டு பார்க்கும்போது திருப்பி லாக் ஆகிடுச்சு. திறக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அப்போ வந்து அங்கே வந்து ஒரு சர்வீஸ் மேன் சொன்னாங்க, இது வந்து நிறைய ஃபெயிலியராக வருது, அதனால் நீங்கள் பெட்டர் வந்து இதுக்கு ஒரு பூட்டு போட்டுக்கோங்க. இது வந்துட்டு நீங்கள் அங்கே போயிட்டு லாக் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்குமே அது வந்து ஓகேவாக இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, ஓகே இது நீங்கள் இதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ண வேண்டாம், நான் இதிலே வந்து பூட்டு மாதிரி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டேன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டூரிஸ்ட்டில் வந்துட்டு சூட்கேஸ்லேயே வந்துட்டு நமக்கு வந்து இப்படி ரோல் பண்ணுற மாதிரி, இந்த பழைய காலத்து சூட்கேஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரோல் பண்ணுற மாதிரி நம்பர் வரும். அது வந்து குயிக்காக ஆக்சஸ் ஆகுது. அதே மாதிரி வந்துட்டு அதோடு ஒட்டி லாக் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பெட்டிக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லாக் வந்து பெட்டரு. பட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய அந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்குமே வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, ஸோ இங்கேயே இந்த மாதிரி ட்ரபிள் பண்ணுது, நம்ம பேக் பண்ணி கொண்டு போயிட்டு அங்கே போய் நமக்கு ட்ரபிள் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இங்கே வந்து பூட்டு மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு யோசித்து வச்சுருக்கேன். ஸோ அதுதான் யோசித்து வச்சு இல்லை, ஸோ அதுதான், வேறு வழி கிடையாது. ஏன்னா இது வந்துட்டு அங்கே போய் லாக் ஆகிடுச்சுன்னு நான் தான் கஷ்டப்படணும். ஸோ இந்த ஒரு லக்கேஜும் ஒரு ஹேண்ட் லக்கேஜும் தான் நான் கொண்டு போகிறேன். ஸோ இது ஏன் ஷேர் பண்ணேன்னா, சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருந்தீங்கன்னா இந்த லாக் சிஸ்டம் வந்து வாங்காதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நிறைய மாடல் வந்திருக்கு, இதுலேயே ஃபிக்ஸ் ஆன மாதிரி வந்திருக்கு, அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. பட் அமெரிக்கன் டூரிஸ்ட் பொறுத்த வரைக்கும் வந்து சர்வீஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, குயிக்காக இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இது வந்து கமிலியன் பிராண்ட் இருந்தாலுமே அங்கே வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ சர்வீஸ் பற்றி சொல்லும் போது ஒன்றுமே சொல்ல முடியாது, பர்ஃபெக்டாக பண்ணித்தராங்க. பட் இதில் வந்து ப்ராப்ளம் வரதுனால வந்துட்டு நமக்கு திருப்பி கஷ்டம் வரதுனால ஜஸ்ட் நம்ம பூட்டே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ போன வேலை முடிஞ்சிருச்சு, அது மட்டும் தான் என்னால் பண்ண முடியல. இட்ஸ் ஓகே, இது வந்து திருப்பி பண்ணாலும் நமக்கு வந்து ட்ரபிள் தான். அதனால் வந்துட்டு போன வேலை முடிஞ்சிருச்சு. நான் இடையில என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஆக்சுவலி அங்கே வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். பட் வந்து இடையில பார்த்தீங்களா பிஸியாக இருப்போம். இல்லை பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டுனா மற்றதை கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன். கொஞ்சம் வந்து வீட்டில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு கொஞ்சம் சவுண்டாக இருக்கும். பிரேமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அதாவது அருந்தவாளுங்கெல்லாம் மேலே தான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் வந்து இன்னும் 1 எடுக்கணும், டாப்ஸ் 2 எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வீட்டில் வந்துட்டு ஒரு புது டாப்ஸ் ஒன்று இருந்து அதோட ஷோல்டர் வந்து இறங்கி இருந்தது. அதனால நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணவே இல்லை, வாங்கினதுலேருந்து அப்படியே இருக்குது. ஸோ அதை ஆல்ட்ரு பண்ண கொடுத்தேன், அது பர்ஃபெக்டாக ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அது ஒன்று ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து சரவணா ஸ்டோரில் வந்து எடுத்தேன். இது வந்துட்டு அம்மா எடுத்து கொடுத்தாங்க. நல்ல ஒரு ஒயிட்டில் ஆஷ் கலரில் வந்துட்டு ஒரு மாதிரி நல்ல பூ போட்ட மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் நெக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஸ்லீவும் வந்து ரொம்ப அழகான ஒரு ஸ்லீவ், ரொம்ப நல்லா இருந்தது. இது போடும்போது நல்ல ஒரு லுக் கிடச்சிச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இதை பிக் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் வந்து தேவைப்படாது, இருந்தாலுமே ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கிக்கிட்டேன். அடுத்து வந்துட்டு இந்த பேக் வாங்கினாங்க. இதுவுமே வந்து சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 692. இந்த காஸ்ட்டுக்கு இது வந்து ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க, ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. பட் நிறைய கடையில் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி பேக் வந்து பார்த்தேன் இல்லை. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸும் இருக்கிற மாதிரி இருக்கணும், அதே டைப்பில் வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. இந்த லென்த் வந்து இப்படி ப்ராடாகவும் போயிடக்கூடாது, அதே மாதிரி வந்து ரொம்ப பல்ஜாகவும் இருக்கக்கூடாதுன்னு பார்த்து எடுத்தேன். ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து சட்டிலான கலர் தான், ஒரு ஆஷ் கலர் அண்ட் சட்டிலான டிசைன் தான் வந்து போட்டிருப்போம். எனக்கு இந்த மாதிரி டிசைன் தான் ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரொம்ப நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது உள்ளே வந்து வச்சு எடுக்கிறதுக்கும். ஸோ நம்ம எப்போ பேக் வாங்கும் போதும் சரி, வச்சு எடுக்கும் போது நமக்கு வந்து கையில் மாட்டிக்கிட்டு இந்த சைட்லலாம் மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தோணுச்சுன்னா அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணாதீங்க. நான் ஒரு எமர்ஜென்சி கூட நம்மளால் எடுக்க முடியாது. ஒரு சில ஹேண்ட்பேக்லாம் வந்துட்டு இங்கே ப்ராடாக இருக்கும், உள்ளே போகும்போது கோன் ஷேப்பில் இருக்கும். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது பொருள் எடுக்கும்போது நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் அதெல்லாம் செக் பண்ணி வாங்கினேன். இதில் வந்துட்டு மொத்தம் 4 ஜிப் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி உள்ளே ஒன்று, இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் இந்த சென்டரில் ஒன்று. இருங்க வரேன்.
இந்த சென்டரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு இன்னர் ஜிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்லா வந்து அழகாக இருக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஸ்பேஷியஸாகவும் இருக்குது அண்ட் லுக்காகவும் இருக்கிறதுனால சரி காஸ்ட்டை பார்க்கல, இதுக்கப்புறம் நம்ம தேடிட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கிட்டேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்யூட்டான பவுச் வந்து வாங்கினேன். ஆக்சுவலி இது வந்து பிரேம் தான் செலக்ட் பண்ணால், இந்த ரோட் சைட் ஷாப்பில் தான் நடந்து வரும்போது பார்த்தோன்னே பிரேம்க்கு வந்து பிடிச்சிருந்தது. எனக்குமே வந்து பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து இப்போல்லாம் வந்து அந்த பேஸ்டல் கலர் தாங்க பிடிச்சிருக்கு. அதனால் வந்து ரொம்ப வைப்ரண்ட்டான கலர்லாம் வந்து எனக்கு இப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்து அது வந்து எனக்கு போகலை. இல்லைனா வந்து எல்லோ கலர், ரெட் கலர் அந்த மாதிரிலாம் நான் சூஸ் பண்ணுவேன். பட் இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப க்யூட்டாகவும் இருந்தது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓப்பன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து காயின் வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஓப்பன் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏடிஎம் கார்ட்ஸு, இங்கேயும் கார்ட்ஸ் வச்சுக்கலாம், இங்கே ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு நிமிஷம், இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காசெல்லாம் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ காயினும் போட்டு வச்சுக்கிற மாதிரியும் இருந்தது. இது வந்து சில இதெல்லாம் வந்துட்டு இங்கே டைட்டாக இருக்கும், ஓப்பன் பண்ண முடியாது, ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணி ஓப்பன் பண்ண முடியாது. பட் இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுனால, ஆக்சுவலி இது ரொம்ப குட்டி தான், இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது. பட் இதோட ரேட் வந்து 250 சொன்னாங்க. 200க்கு வாங்க. பிரேம் வந்து அம்மா இன்னும் பேர்கெயின் பண்ணி 150க்கு வாங்கிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல பையன் தெளிவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்லடா 200 அவங்க வந்து கம்மி பண்ண மாட்டேங்கிறாங்க, 200 கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 200 கொடுத்தாச்சு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃபா ஷோரூம் போயிருந்தேங்க. டி நகரில் உள்ள டிஃபாவுக்கு போயிருந்தேன். ஆக்சுவலி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குதான், இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம எது வந்து அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறோமோ அது வந்து கம்மியாக இருக்குது, எது கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறோமோ அது வந்து அதிகமாக இருந்தது. ஸோ அதனால வந்துட்டு நான் நிறைய கலெக்ஷன் பார்த்தேன். பெரிய பெரிய ஹேங்கிங் வந்து நான் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து டிஃபாவில் வந்து நம்ம எடுக்கலாம். பட் நான் வந்து ஸ்டட் டைப்பில் தான் வந்து எடுக்கணும் அப்படின்றதுனால வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தாலுமே வந்து சின்ன சின்ன ஸ்டட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா 200 அந்த ரேஞ்சில் இருந்தது. ஸோ நம்ம பிளாட்ஃபார்ம் கடையில் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபா 40 ரூபாயில் எடுத்துகிட்டு போயிடலாம். அதனால சரி போனதுக்கு 2 மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இது நார்மலான ஒரு கம்பல் தான். இது வந்து 99 ருபீஸ். அதே மாதிரி இதுவுமே வந்து நார்மலானது தான். ஸோ இது ரெண்டுமே 99 ருபீஸ்க்கு நான் எடுத்துட்டேன். இவ்வளோ தூரம் வந்து டிஃபா ஷோரூம் வந்து போயிட்டு எதுவுமே எடுக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது கம்பலில். ஆனால் வந்துட்டு எனக்கு வந்து ரேட்டு வந்து அதிகமாக தோணுது. ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி இதெல்லாம் வாங்குறதுனால எப்படி இருக்கும் ஒரு கம்பலோட ரேட்டு நமக்கு தெரியும். பட் அங்கே வந்து எல்லாமே அதிகமாக தான் இருந்தது. ஸோ இது மாதிரி ஒரு அழகான பவுச்சில் போட்டு கொடுத்தாங்களா. ஸோ நான் வந்துட்டு இதில் வந்து இன்னுமே வந்து 2-3 கம்பல் போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து நம்ம பேக்கிங் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 2 ஸ்டட்டு காமிச்சேன்ல, அடுத்து வந்து இந்த ஸ்டட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டட் இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி வாங்கியிருந்தேன். ஸோ இது அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள், ஒரு மாதிரி மேலே வந்துட்டு ரவுண்ட் மாதிரி வந்து கீழே வந்து ஒரு கோன் ஷேப் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பவுச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி கம்பல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் பவுச்சஸில் போட்டு. ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து வாங்கினேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து இந்த கட்ஷூ வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய கலெக்ஷன் வந்து சரவணா ஸ்டோரில் இருக்குது தான். பட் நம்ம சைஸ் தான் வந்து கிடைக்கல. ஆக்சுவலி என்னோடய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6. நான் வந்து செலக்ட் பண்ண செப்பல் எல்லாத்துக்குமே வந்து எல்லா நம்பர்ஸும் இருக்குது, 6 மட்டுமே இல்லை. கடைசியில் வந்துட்டு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சரி ஒரே ஒரு தடவை தேடி பார்ப்போம் அப்படின்னும் போது இந்த கலர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். ஓகேங்களா, லைன் போட்ட மாதிரி பிடிக்காம மாதிரி தான் எடுத்தேன். பட் வீட்டுக்கு வந்துட்டு உடனே பிரேம்ஸ் வீட்டுக்கு வந்தோடனே பிரேம் போட்டு பார்த்ததுக்கப்புறமா சொன்னால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது போதும் நமக்கு ஒரு 5 டேஸுக்கு. இதுக்கப்புறமா இது முடித்த உடனே ஆர்த்திக்கு தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் இது மட்டும் வாங்கிக்கிட்டேன். ஸோ என்னோடய பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன்னா ஒரு 4000 தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளேயே நான் வந்து எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அங்கே போய் நம்ம எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் போகிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு போகிறதுக்கு வந்து ஞாபகமாக வந்து ஒரு கோல்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே வந்து ரொம்ப வந்து செலவு பண்ணலை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம போகிறதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், இல்லைனா வந்து ஹேண்ட்பேக்காக இருக்கட்டும், ஷூவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து 2-3லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்தேன். பட் நான் வந்து எங்கள் கூட வரவங்க பட் நான் வந்து அவ்வளோலாம் பர்ச்சேஸ் பண்ணல. ஒரு ஷூ போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம, ஏன்னா செப்பல் போட முடியாது, ஏன்னா நம்ம போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரதுக்கு நைட் ஆகிடும். அதுக்கப்புறம் லஞ்ச் போய் டின்னர் சாப்பிட்டு வந்துட்டு படுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும்.
ஸோ செப்பல்லாம் போட முடியாது, இருந்தாலுமே வந்து ஒரு பேர் ஆஃப் வீட்டில் இருக்க செப்பல் ஒன்று இருக்குது, ரப்பர் செப்பல், அது வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நான் வந்துட்டு வாங்கிட்டு வந்தது. ஸோ வந்து இன்னுமே வந்து ஏதாவது வாங்குறேன் இல்லை நான் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நான் என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பேக்கேஜ்லாம் பண்ணணும். ஸோ அதை வந்துட்டு டீட்டெயில்டு வீடியோவாக காமிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நாளைக்கு ஆர்த்தி வந்துடுவா. ஸோ ஆர்த்தி வந்தவொடனே அவகிட்ட வந்து போட்டு காமிச்சு எதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து ஒன்றுனா வந்து பேக் பண்ணி வைக்கணும். ஸோ நாளைக்கு வந்து மேபி உங்களுக்கு வந்து பேக்கிங் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஏர்போர்ட்டுக்கு போகிறது, ட்ராவல் பண்ணுறதெல்லாம் வந்து ஷேர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே வந்து தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தடுத்த வீடியோவுக்கு வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். நான் கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு 5 days கழித்து வந்து எல்லாமே எடிட் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? ஸோ பாய்.